நாம் தமிழர் கட்சியை தமிழக தமிழர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுவே காலத்தின் கட்டாயம். வணக்கம். மலேசியாவிலிருந்து நான் பாலமுருகன் வீராசாமி. தமிழக தமிழர்களுக்கு உலக தமிழர்களின் அன்பு வேண்டுகோளாக இதை நான் முன்வைக்கிறேன். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அந்த மண்ணின் வளமும் மக்களின் நலமும் காக்கப்படணும்னா, அந்த மண்ணில் தமிழாய்ந்த தமிழன் ஆட்சி பெறணும்னா, அதற்கு அனைத்து உயிருக்குமான அரசியலை முன்னெடுக்கும் அண்ணன் சீமான் தலைமையில நாம் தமிழர் கட்சியை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் ஒரு இறுதி வாய்ப்பா அமையும் அந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கும். ஆக புலம்பெயர்ந்த தமிழர்கள் இதை தான் விருப்பப்படுறோம். ஏன்னா எங்களுக்கு நாங்க புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு தாய் நலம் இருந்தாலும் கூட எங்களுடைய தாய் தந்தையின் தாய் நலம் அந்த மண். அது மட்டும் இல்ல, நம் இனம் பிறந்தகமும் அந்த மண்ணு தான். ஆக மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த மண்ணுல இருக்க வேண்டிய அரசியல் தமிழ் தேசிய அரசியலா தான் இருக்கணும். அது இதுவரை இல்லாதது கால கொடுமை. இனியும் அது இல்லாம ஒரு வரலாற்று பழைய தமிழக தமிழர்கள் செய்து விட. அதனால உங்களுக்கு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்னொன்னு, குறிப்பாக பெரிய கட்சிகளாக இருக்கிற திராவிட ஆரிய கட்சிகள் கடந்து இப்ப புதிய திரைமோக கவர்ச்சியில கட்சிகள் வந்திருக்கிறது. அவர்களுக்கு ஒரு கோட்பாடும் இல்ல, தத்துவம் இல்ல, இலக்கு இல்ல, இன்னும் நிறைய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலாம். குறிப்பா நடிகர் விஜய். நானும் விஜய் ரசிகர் தான். ஆனா அந்த வடிவேலு படத்துல இவர் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாரு அப்படின்னு வருங்களா, அது தான் அரசியலுக்கு அவரு பொருந்த மாட்டாரு. அவர் மேல எந்த ஒரு கால் புணர்ச்சியும் இல்ல. ஆக தமிழக தமிழர்கள் சற்று சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிற ஒரே நாள் தான், இந்த ஒரே நாள்ல சிந்திங்க. எந்த போராட்டத்துல எந்த களத்துல அவங்க நின்று இருக்கிறாங்க. ஆக திரை கவர்ச்சியில மூலமாக இந்த திரைமோக அடிமைத்தனமா இல்லாம திரையில தலைவனை தேடாம தரையில தேடுங்க. நம்ம தேசிய தலைவர் இன்னைக்கு இருக்கிற தமிழகத்துல எல்லா கள போராளிகளாகவும் எல்லா களத்திலையும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தம்பி தங்கைகள் நின்றுட்டு வராங்க. எளிய பிள்ளைகள், நம்மிலிருந்து வந்த பிள்ளைகள், அவங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கணும். அவங்களுடைய ஆட்சியில தலை சிறந்த மாநிலமாக இந்த தமிழகம் வரும். ஆக சிந்தித்து வாக்களிங்க அப்படின்னு புலம்பெயர்ந்த தமிழராக அன்பு வேண்டுகோள் விடுக்கிறோம். இலக்கு ஒன்றுதான், இலத்தின் விடுதலை. விவசாயி வெல்வான். நாம் தமிழர்.